கேதார கௌரி விரதம். என்னது அது கேதார கௌரி விரதம்? நிறைய நண்பர்களுக்கு தெரியும். பாரம்பரியமாக அதை கொண்டாடக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்வாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் தடைபடுவதற்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடிக்கலாம். அது எப்படி பண்ணுறது? வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கட். இப்போ இது 21 நாள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிலர் இந்த சுக்லபக்ஷ தசமி அந்த திதியிலேயே அங்கே ஆரம்பம் ஆகிறது இந்த விரதம் அப்படிங்கிறது. 21 நாள் கழிஞ்சு அமாவாசை அன்னைக்கு தான் அது நிறைவு அப்படிங்கிறது பெறுகிறது. இந்த வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று இந்த விரதம் இருப்பது, இல்லைன்னா அந்த ஒரு நாளைக்காட்டி அந்த விரதம் அப்படிங்கிறது இருக்கணும். யார் இருந்தாங்க, எதற்கு இருந்தாங்க? மனதுக்கு விரும்பிய திருமணம் ஆவதற்கு இந்த விரதம் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு. திருமண தடை அப்படிங்கிறவங்க இந்த விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பாரு சண்டையாக இருக்கிறவங்க இந்த விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறது நல்லது. யார் இந்த விரதம் இருந்தாங்க? சிவபெருமானை நினைத்து பார்வதி தேவி இருந்த விரதம் அப்படிங்கிறது தான் இந்த கேதார கௌரி விரதம். பார்வதி தேவி 21 நாள் சிவபெருமானை நிறைத்து அந்த அர்த்த நாரியாக உருவெடுக்கக்கூடியதற்கு இருந்த விரதம் அப்படிங்கிறது தான் இந்த விரதம். அதை நிறைவேற்றிய நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை, ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் தான் இந்த விரதம் அப்படிங்கிறது நிறைவு பெற்றது அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இந்த விரதத்தை கடைபிடித்தால் நமக்கும் இந்த திருமணம் சார்ந்தது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சிவபெருமானை நினச்சி பார்வதி தேவி மிக ஒரு இதாக இருந்த தேதி. அதே மாதிரி அன்னைக்கு தான் பார்வதி தேவியோட அர்த்த நாரியாக சிவனும் பார்வதியும் ஒரு உடலாக இணைந்த நாள் அப்படிங்கிறது இந்த நாளில் தான். அப்போது இந்த இணைவு அப்படிங்கிறது நம்ம அந்த சொல்லுவாங்களா ஆகர்ஷ்ய தம்பதிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அங்கே செயல்பாட்டில் வரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை கேட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். இதை நம்ம முறையாக திருமணம் பண்ணி வச்சாலும் சரி தான், இல்லை அப்படின்னா இந்த காதல் திருமணம் பண்ணவங்களுக்கும் இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. அப்போ இந்த காதல் திருமணம் பண்ணாங்க, இல்லைன்னா நாங்கள் வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க, நாங்கள் இந்த விரதம் இருப்பதனால் எங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு விலகுமா? கண்டிப்பாக விலகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம அந்த விரதத்தோட தன்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி, அதை செய்து பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த தீபாவளி நன்னாளில் நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை செய்வதனால் நிறைய மாற்றங்கள் வித்தியாசங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா இருக்கும். இதே நாளில் பித்ரு பூஜை அப்படிங்கிறது இங்கே பண்ணலாம். இந்த பித்ரு பூஜை பண்ணுறதுக்கு அந்த நாள் சிறப்பான அமாவாசை என்று செய்வது அப்படிங்கிறது நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசைக்கு முதல் நாள் அப்படிங்கிறது வரக்கூடியது யம தீபம் அப்படிங்கிறது ஏற்றி வைப்பாங்க. அமாவாசைக்கு முதல் நாள் யம தீபம் அப்படிங்கிறது ஏற்றி வைப்பாங்க. அதாவது நம்ம இந்த மாலைய பட்சத்தில் பித்ருக்கள் எல்லாருமே மேலோகத்திலிருந்து கீழ்லோகத்துக்கு ஒரு அரச மரத்து அடியில் இருந்து அவங்களுடைய திதிகள் அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது வழக்கம். அந்த பெரியவங்க அந்த பித்ருக்கள் நம்ம பூலோகத்துக்கு வந்துட்டாங்க, அவங்கள வழி அனுப்பக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் இந்த தீபாவளிக்கு முந்தின நாள் அந்த யம தீபம் அப்படிங்கிறது ஏற்றுறது. அப்போ எல்லா வீடுகள்லேயும் அதை செய்யலாமானா எல்லா வீடுகளிலும் தீபாவளி அன்றைக்கு முந்தைய தினம் மாலை நேரத்தில் ஒரு 4 தீபம் அப்படிங்கிறது ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி ஏற்றி வைத்தோன்னா நம்ம முன்னோர்கள் அந்த பட்சத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மாலைய பட்சத்தில் வந்துட்டு அவங்க போவதற்கு அந்த ஒளி அந்த தீபம்ங்கிறது நம்ம ஏற்றி வைக்கிறோம். சிலருக்கு நாங்கள் மாலைய பட்சத்துக்கு எந்த திதியுமே பண்ணலையே, நாங்கள் எப்படி அவங்கள வழி அனுப்புறது அப்படின்னா, அன்னைக்கு பித்ரு பூஜை அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடுத்த நாள் அந்த பித்ரு பூஜை செய்வது சிறப்பு. அமாவாசை என்று அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் யம தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய முன்னோர்களை மீண்டும் அவங்களுடைய பித்ரு லோகத்திற்கு சேர்த்து விடவும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். யம தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம்?
ஒரு வீட்டில் 4 தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும். இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தோன்னா நமக்காக ஒரு தீபம் 4 தீபம் அப்படிங்கிறது ஏற்றுறோம். அப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 4 16 தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு. எல்லாருக்குமே சேர்த்து அப்படிங்கிறது ஏற்றணும். வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து அவர்களுக்காக அந்த முன்னோர்கள் ஆசி வாங்குவதற்காக இந்த யம தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது இந்த நன்னாளில் சிறப்பான பலனை கொடுக்கும். இதனால் பித்ரு ஆசீர்வாதம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் அவங்கள வழிபாடே பண்ணலையே அப்படின்னு இருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய அமாவாசையில் பித்ரு பூஜை அப்படிங்கிறது செய்யலாம். அது பற்றி தகவல்கள் அப்படிங்கிறது கொடுக்குறேன். நன்றி.